வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய மாமியார் பின்னின கைவினை பொருட்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அவங்க இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. க்ரோஸா கூட, வால் ஹேங்கிங், அப்புறம் கூடையெல்லாம் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. நிறைய ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் அவங்க பின்னிக்கிட்டே தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்ட் போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க பின்னுறது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த க்ரோஸா, இது உள்ளனில் பண்ணுறது, வயரில் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது வயர் கூடைகள் தான் நிறையா சேல்ஸ் ஆகுதுன்றதுனால நான் அதை தான் பண்ணுறேன். இந்த வயர்லாம் நிறையா மிச்சம் இருந்துச்சு. ஆல்ரெடி போட்டுட்டு வச்சுருந்தோம் நிறையா. அதை சரி இப்போ ஏதாவது யூஸ் பண்ணிடலாம், ஒரு கூடை மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கிற கலரில் வச்சு அவங்க இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி அட்டை போட்டு அதெல்லாம் வச்சுருக்கோம் நல்லா நீட்டாக. அப்புறம் தனியாக ஹேண்டில் போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குமிழ்லாம் அதில் வச்சு நீட்டாக செட் பண்ணியாச்சு. அந்த சாண்டல் கலர் ஸ்டாராக இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பின்னுவாங்கங்க. நிறைய எனக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கூட போடுறப்பையும் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு அவங்களாம் கூட செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா டிஸ்கோ வயரில் இந்த கூடையை மேக் பண்ணியிருந்தாங்க. இந்த வயர்லாம் இருந்துச்சு, வீட்டில் இருந்துச்சு. சரி, இருக்கிற வயரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் டிஸ்கோ வயர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நான் கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் போட்டு கொடுப்போம். அதனால் அந்த வயர்லாம் இருக்கவும் இந்த இதை நம்ம வீட்டு யூஸுக்காக ஒரு கூடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. தென்னை மரத்து கைப்பிடி போட்டிருக்காங்க. கூடைகள் நல்லா நீட்டாக கலர் காம்பினேஷன்லாம் செலக்ட் பண்ணி நல்லா சூப்பராகவே போடுவாங்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே எனக்கு அவங்க தான். நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க கூடைகள் பின்னுறப்ப. அந்த மாதிரிலாம் நல்லா நீட்டாக இந்த கூடைகளை நாங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. அவங்களும் நல்லா போடுவாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த வால் ஹேங்கிங் பாருங்கள், இந்த ரெண்டுமே அவங்க யூடியூப்பில் பார்த்துட்டு உடனே இதே மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வேஸ்ட்டான வளையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த வளையலை வச்சு அதில் உள்ளன்லாம் த்ரெட்டு அந்த மாதிரி கட்டிட்டு அப்புறம் அதில் குட்டி குட்டி பூவாக யூஸ் பண்ணி அதில் அந்த மணியெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்க ஃபுல்லாக அந்த நில லேஸ் இருக்குது பாருங்கள், அது போடுவாங்க, மேட்டு போடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க நிறையா பின்னுவாங்க. ஆனால் இப்போ காமிச்சிட்ருக்குது, இப்போ ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணது மட்டும்தான் காமிச்சிட்ருக்கேன் நான். டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுவாங்க அவங்க. இதுவுமே பாருங்கள் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு நல்ல லேஸு, வெறுமனே மெரூன் அண்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணி இந்த இதை மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. 60 வயசு ஆனாலும் அவங்க ஃபுல்லாக இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க இதுக்கு. எனக்கும் ஃபுல்லாக இப்போ வயர் கூட தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வயர் கூடைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த டிசைனுக்கு இந்த கலரில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சஜஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வயர் கூடைகளை பற்றி நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.